கைஸ், இப்போ நாம எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, யானை ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல கட்டி போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல தான் போயிட்டு இருக்கோம். அங்கே போனால் நிறைய யானையை பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பீஸ் இருக்கு. இருந்தாலும் யானை ரெஸ்ட் எடுக்கிற இடத்துக்கு போயிட்டு யானை சாப்பிட்றது அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அண்ட் வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே போயிட்டு நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்களா, யானையை குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. முதல்ல எல்லாம் நிறைய மரத்துக்கடியில கட்டி போட்டிருப்பாங்க. அந்த இடம் எங்கன்னு தெரியல. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு இடத்துல கட்டி போடுறாங்க. இங்க 2 வீட்டுக்குள்ளார ஒவ்வொரு யானையை ஏற்றி வச்சிருக்கானுங்க. கைஸ், இங்க பாருங்க, இந்த மரத்துக்கடியில வந்துட்டு ஒரு யானையை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. வாங்க நான் காமிக்கிறேன் வீடியோல. முன்னாடி நம்ம அண்ணா தான் நடந்து போயிட்டு இருக்காரு. ஐயோ, எம்மா பெருசா இருக்கு பாருங்களேன். கைஸ், ஒரு கும்கி ஃபீல் வருது. கும்கி படத்துல எப்படி காட்டுக்குள்ள இருந்து கொம்பட காமிப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. ரொம்ப டெரரா இருக்கு முன்னாடி போய் நிக்கிறதுக்கு. அது வேற சங்கிலி வேற ஊத்துட்டாங்களா, சட்டார் முட்டார் ஓடி ஏதாச்சும் பண்ணுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. அம்மா, இங்க ஒரு யானையை குளிப்பாட்டிட்டு இருக்காங்க பாருங்களேன். இப்ப வீடுகள்ல கைஸ், இங்க பாருங்க, இங்க ஒரு 2 யானை இருக்கு பாருங்களேன். ഇവിടെ നമ്മള് കഴിഞ്ഞ വർഷം വന്നായിരുന്ന இங்க பாத்தீங்களா, தொங்கி பிடிச்சி யானையை பார்த்துட்டு இருக்கோம். கைஸ், எல்லாமே முடிஞ்சு வீட்டுக்கு போக போறோம். இப்ப அண்ணா வந்துட்டு வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. கைஸ், இந்த வண்டி பின்னாடி வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. இந்த வண்டி எப்படின்னா, நம்ம அண்ணா வந்துட்டு சின்ன வயசுல இருந்து இந்த ரித்திக் ரோஷன் தான் முதல்ல வந்து இந்த வண்டியோட அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சிட்டு இருப்பான். ஸோ வந்துட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வந்துட்டு இந்த வண்டி வாங்கணும்னு சின்ன வயசுல இருந்து அண்ணாக்கு ரொம்ப ஆசை. அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டியோட மாடலே நிறுத்திட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அண்ணா நிறைய இடத்துல தேடி கண்டுபிடிச்சி அப்படி இப்படின்னு திரும்பி ஒரு செகண்ட்ஸில் இந்த வண்டி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்துட்டு அவர்
அவரோட இது எப்படி சொல்றது, தங்கம் மாதிரி அப்படி பார்த்துப்பாரு இந்த வண்டியை. கைஸ் அந்த ரோட்டோட இருக்குங்களேன் யானை நிக்குது. ஓ அது நடந்து வருவானு செட்டப் செம்மையா இருக்கு பாருங்களேன். லெவலு லெவலு லெவலு. நீ பார்த்தீங்களா யானை குண்டி பின்னாடியே போகிறோம், யானை குண்டி பின்னாடியே போவாங்க. இப்போ யானை குசூட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நீங்க பாருங்களேன் யானையோட வாலோட முடியோட இது பாருங்களேன் எவ்வளவு பெருசா இருக்குங்க. ஓமா Hi. 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 Guys, இந்த யானை வந்துட்டு கேரளாலே வந்துட்டு எக்ஸ்பென்சஸ் ஆனால் ரொம்ப யானை, பெரிய யானை. எல்லா யானையோட இப்போ இந்த யானைக்கு தான் ரேட் ஜாஸ்தி அண்ட் மார்க்கெட் ஜாஸ்தி. இது பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா இந்த யானை. அதுவும் அது ஒரு மாதிரி கெத்தா சிக்மாவாக இருக்குது யானை பார்க்கறதுக்கு. அண்ட் அதுதான் வந்துட்டு இப்போ நம்ம கோவிலோட அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணதும் அந்த யானை தான். இப்போ 3 hours later இப்போ வந்துட்டு நம்ம ஈவினிங் செக்ஷன் த மாஸ்டர் பீஸ் ஆஃப் த செராய்புரம் அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி சாயந்தரம் தான் அது. அண்ட் நாங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம அண்ணா வெயிட் பண்ணிட்டுருக்காரு. நான் வேற பண்ணுற மைக்கோட வயரை வேற மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். நான் திரும்பி எடுத்துட்டு அங்கே போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஹாய் அன்னைக்கு இங்கே பாருங்களேன் கம்யூனிசம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க பலூன் மூலியமா. கம்யூனிசம் கைஸ் அங்க பாருங்க, இங்க வந்துட்டு இந்த சைடு ஒரு டீம் இந்த சைடு ஒரு டீம் அப்படி நடத்திட்டு இருக்காங்க. இங்க வந்து கொடை மாத்தி இது பண்ணிட்டு இருக்காங்க. அது பக்கத்துல போனா இனி போய் பாருங்க, நான் இங்க இருந்தே காமிக்கிறேன். മറ്റുള്ള ആരെങ്കിലും പാടുന്ന ആരെങ്കിലും
പോലീസ് ഓഫീസർമാരെ വിവരം അറിയിക്കേണ്ടതാണ്. ആനയുടെ നേർക്ക് ആരെങ്കിലും ലേസർ അടിക്കുന്നതായി കണ്ടു. செம வைபா இருக்கு, நல்லா சூப்பரா கூட்டிட்டு இருக்காங்க. அது வீடியோல கேட்ச் பண்றேன். The next day. Guys, இப்போ வந்துட்டு நம்ம காலங்காத்தால 5 மணி செக்ஷன்ல தான் இருக்கோம். நேற்றுக்கு சாயந்தரம் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா நேற்று சாயந்தரம் அவ்வளோ கூட்டம்னா அவ்வளோ கூட்டம். ஏன்னா சுத்தமா இந்த ஸ்டிக்கை பிடிச்சதுனால வீடியோவே எடுக்க முடியல. அவ்வளோ கூட்டம்னா அவ்வளோ போட்டு நெசிக்கிறாங்க. ஆனால் நேற்று சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் நான் அதனால அந்த விஷுவல்ஸ் எல்லாம் நேற்றுக்கு மிஸ் பண்ண விஷுவல்ஸ் எல்லாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு காலையிலே மிஸ் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்களா, யானை வந்து லைனா நிக்குது. கைஸ், உண்மையிலுமே வந்துட்டு சூப்பர் லெவலு. அது வந்துட்டு சொல்லவே முடியல. அதுக்குள்ளார போய் நின்று என் கை காலில் என்ன அறியாமலே ஆடிட்டு இருக்கு. அவ்வளோ சூப்பர்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்ன சொல்றது, என்னால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. யானையை பார்த்துட்டு அப்படியே அந்த செண்டாமலம், அந்த பிபி ஊதுறது எல்லாமே வந்துட்டு ஒரு வேற ஒரு டாப் நாச். என்னன்னே சொல்றதே தெரியல. அவ்வளோ சூப்பர் வைபாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அங்கே நின்று கொஞ்சம் களைப்பாயிருச்சு. அதனால ஒரு சன்ன டீ அடிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருக்கோம். Again back to our room. ஊருக்கு போனதும் இல்லாம கோல்டா வர வாங்கிட்டு வந்திருக்கேன். நாளையில இருந்து புது வீடியோஸோட புது கண்டென்ட்டோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். And bye.